ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்றது எல்லா டெய்லர்களுக்குமே தெரியும். அப்படிப்பட்ட கஸ்டமர்ட்ட யாருமே வந்து சிடுசிடுன்னுலாம் விழுக மாட்டாங்க. எந்த ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல அவங்கட்ட வந்து வாக்குவாதம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிடுசிடுன்னு விழுகுற மாரி அவங்களுக்கு தோணும். ப்ளவுஸில ஒரு சின்ன மிஸ்டேக்கே ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அத வந்து பெருசா சொல்லி அந்த துணியே வேஸ்ட்டு, நீ எல்லாம் ஒரு டெய்லரா? அப்படிங்கிற மாரி பேசி கொஞ்சம் டெய்லர கொஞ்சம் தரக்குறைவா பேசும்போது, கொஞ்சம் வாக்குவாதத்தில பேசுனோம்னா, கொஞ்சம் அந்த டயத்துல கொஞ்சம் சிடுசிடுன்னு விழுகுற மாரி அவங்களுக்கு தோணும். இதுதான் கஸ்டமருக்கும், டெய்லருக்கும் உள்ள ஒற்றுமை. வேற இது வந்து தவிர்க்க முடியாது. இது வந்து இயற்கை. நம்ம வந்து எவ்வளோதான் வந்து கஸ்டமர்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அவங்க மனச வந்து திருப்திப்படுத்த முடியாது. இன்னொரு சிஸ்டர் வந்து மேத்தையலும், அடித்தையலும் லூஸா இருந்தா என்ன செய்றது? கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அடித்தையலும் லூஸா இருந்தா இப்ப நான் பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ட மட்டும் பண்ணுங்க. மத்த எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாரி நூலு வந்து நம்ம கரெக்ட்டா கோர்த்துருக்கோமா? லூஸா இருக்கா? அப்படிங்கிறதையும் பாருங்க. அதே மாரி மேத்தையலும் லூஸா இருந்துச்சுன்னா, கீழ நம்ம கேஸ் பாபின நம்ம கழட்டிட்டு, அதில இந்த நட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நட்டு வந்து லூஸா இருக்குதா? அப்படின்னு பார்க்கணும். இந்த நட்டு லூஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தையல் வந்து ரொம்பவே லூஸா இருக்கும். இந்த நூல வந்து நம்ம இழுத்தோம்னா ஆவரேஜா வரணும். அப்படி வரலேன்னா, நம்ம அந்த கேஸ் பாபின தான் சரி பண்ணணும். மேலனா நம்ம அடியில சரி பண்ணணும். அடியிலனா நம்ம மேல சரி பண்ணணும். இந்த டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணி